குஜராத் டைட்டன்ஸுக்கும் சிஎஸ்கே ஐபிஎல் போட்டி வருகின்றமே 10 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்திய நேரப்படி அகமதாபாத்தில் நடைபெறும். குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப் பந்தயத்தில் இருக்க வேண்டுமென்றால் இரு அணிகளும் வெல்ல வேண்டிய ஆட்டம் இது. சென்னை சூப்பர் கிங்ஸ் முந்தைய ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்திய சிஎஸ்கே வெற்றி பாதைக்கு திரும்பியது. இதுவரை இந்த சீசனில் 5 ஆட்டங்களில் தோல்வியடைந்து இன்னும் 3 லீக் ஆட்டங்கள் உள்ள நிலையில் புள்ளிகள் பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ளது. இந்த ஆட்டத்திற்கு செல்லும்போது அவர்கள் முஸ்தாபிசுர் ரஹ்மான், மதீஷா பத்திரனா மற்றும் தீபக் சாஹர் ஆகிய 3 முக்கிய பந்துவீச்சாளர்களை இல்லாததை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள்? புது பவுலர் வாய்ப்பு கொடுக்கப்படும? சிவாம் டுபே மற்றும் ரவிண்டா ஜடேஜா அதிரடி ஆட்டத்தை எதிர்பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். குஜராத் டைட்டன்ஸ் அவர்களின் முந்தைய 3 ஆட்டங்களில் தோல்வியடைந்தது. ஆர்சிபிக்கு எதிராக 2லும், டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக ஒரு முறையும் தோல்வியடைந்தது. கடந்த 5 இன்னிங்ஸ்களில் 100 ரன்கள் கூட எடுக்காமல் சுப்மான் கில் பரிதாபமாக பார்மிலிருந்து வருகிறார். அவர் விருத்திமான் சாஹாவுடன் நிலையான தொடக்கங்களை வழங்கவில்லை. டேவிட் மில்லரும் நிலையாக ஆட்டமில்லை. பந்துவீச்சை பொறுத்தவரை சீசனின் 2வது பாதியில் முகமது ஷமியை அவர்கள் மிகவும் தவறவிட்டனர். மோகித் சர்மாவும் ரஷித் கானும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படவில்லை. பிட்ச் கண்டிஷன்ஸ் இந்த சீசனில் இதுவரை ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக உள்ளது. ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டும் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக வெறும் 89 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இந்த மைதானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ஆர்சிபி 200 அல்லது அதற்கு மேற்பட்ட ரன்களை சேஸ் செய்தன. இந்த மைதானத்தில் பனிமூட்டம் ஒரு பெரிய காரணமாக உள்ளது. எனவே அணிகள் சேசிங்கை விரும்புகின்றன. ஆல் தி பெஸ்ட்.